கரூர் விவகாரம் குறித்து நேற்று உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐக்கு அந்த வழக்கை வந்து மாற்ற சொல்லி ஒரு ஆணை பிறப்பித்திருக்காங்க. அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நிறைய வீடியோஸ் வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுங்க, அதாவது தமிழ்நாடு அரசிற்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்டையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் கிட்டலாம் வந்து அதாவது தமிழ்நாடு அரசிற்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம் அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து திமுக சைட்ல இருந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறதா இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இது உண்மைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? தடுமாறும் திருட்டும் ஆடலாட்சி, தத்தளிக்கும் திமுக ஆட்சி. பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட பேரியக்கம் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களால் கல்லறை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. பழிச்சுமைகளை சுமந்த இயக்கம் இன்றைக்கு பழி சொல்லுகிறது. அளவற்ற இன்னல்களை சுமந்த பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திசை மாறி கொண்டிருக்கிறது என்றால் ஆளுமை சரியில்லையா, அவசர கதியில் பொறுப்பாளர்கள் நடந்து கொள்கிறார்களா என்கிற கேள்விக்கணை இருக்கிறது.